சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இங்க ஏதோ ஒரு சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட் போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பாக்குறாங்க. அப்போ ஒரு சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்றாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படைப்பானு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேன் போறாரு. எந்த ஹீரோவுக்கு மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பத்தி பேசணும், அவங்கள பத்தி பொழுது பேசணும், அந்த படத்தை பத்தி பேசணும். ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம், இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சு வாழ்த்துட்டாரு. நான் சொல்றேன், இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்க சினிமாவுக்கு நல்ல நினைச்சு அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதான் பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். இன்னைக்கு சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கவங்க, நம்ம ஒரு காலத்துல இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்றாங்கன்னு இருக்கு. ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க, ஒரு சிலர் அவங்களே இப்ப விமர்சனம் பண்ணும்போது இந்த ஏன்டா நம்ம படத்தை விமர்சனம் பண்றாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனம் சில படத்தை போச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கக்குறால விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்னைக்கு நல்ல விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதா தெரியல. திட்டம் ஹீரோ திட்டணும், டைரக்டர் திட்டணும், இவன் மடைய அவன் திட்டா அது அவர் சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சு இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். எத்தனை மேடைகளுக்கு நீங்கள் அழைத்தாலும் அதற்கான கண்டென்ட்டோடு வரும் பேரரசர். இன்றைய இயக்குநர்கள் சங்கத்திற்கு தலைவர் RV உதயகுமாருடன் இணைந்து நிறைய உழைப்பவர். இப்போது எங்கள் குழுவிற்கு உங்கள் வாழ்த்து மகுடம் சூட அழைக்கிறோம். வருக இயக்குனர் பேரரசு அவர்களே. இன்னைக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஆடி மாசத்துல இருந்து போஸ்டங்கட்ல இருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டையும் கலைக்கு கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன், என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்க வந்து வாழ்த்திய RV உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் இல்ல அதான் சேரப்போறாங்க மொத்தம்லாம். ஆமா, சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபர்ஸ்ட் பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதுல கதாநாயகி நீமா
மாமா சொல்ல கைப்பிச்சு. அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டைரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள். அதை மிமிக்ரி பண்றீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார், சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு, யாராவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. அதில் பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணுச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஆமா, அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸ் நீங்கண்ணா இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். ஆமா, நம்ம இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்க பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் செக்ஸியா இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணாரு, இது இந்த பத்தியா இருக்கிறாரு. ஆமா சார், அது போடல அப்படின்னாரு. அதை விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் பேச போன காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்க, அதனால கிளம்பிட்டாரு. நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அதை உதவி சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தியேட்டரில் போடுவாங்கல்ல, அப்படியே ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து இருந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகுன்ட்டு. எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமரன் பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேற யாரும் அள்ளி எலும்பு கிடைக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அந்த மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேற. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார் அவர். ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு யோகனால தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ். சிக்கல்லாம் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனால் சிக்கலுங்கிறது ஊர் நம்மள மாதிரி தான், ஊர் பாசம் உள்ளவர். ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளவு மோசமா இருக்கு நம்ம சொல்லிக்கிருக்கோம். அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளா சொல்லிக்கிறதான். அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமானது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னாரு, நைட்ல போனாதான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியா போறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு. இன்னைக்கு நகை மட்டும் போகாது, கற்பும் போயிடும் போது. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இரவின் விழிகள் நல்ல ஒரு
த்ரில்லர் போது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆதித்யகுமார்ல சார்லேருந்து போஸ்டங்கட் சார்லேருந்து கலைஞி மன்ன வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு. இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முதல் வெற்றியா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய சொல்றோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்கள குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்க எங்க என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு இதை கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு உண்மை, முன்னாடி சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்களும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகர்களும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கம் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலையும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை கோடி வசூல் நான் சொல்லணும். ஒரு புடிசரு எல்லா தேட்டரும் அவரு கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு புடிசருக்கு தேட்டர் வேணுமே அவங்க கவலைப்பட்டதில்ல. அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினா போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேன்னா அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்சம் சினிமா அணிஞ்சா அதுல நம்மளும் அணிச்சிருவோம், யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அணிச்சிருவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கும்னா நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்ல இருந்து எல்லாரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டா உதயநேரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா அந்த சுற்றுல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால அது இனிமே 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால அவங்களுக்கு 3 நாள் 1 வாரம் காசு முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆர்டர் இல்லை. இதுல ஒண்ணு என்ன இந்த விமர்சனம் பத்தி சொன்னாங்க. ஒரு காலத்துல அப்பதான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனா, அது முக்கியமா இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில வாரப்பத்தியில் ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்து அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க, ஒரு பத்திரிகையில போடலாம் ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது அவங்களே விமர்சனம் பண்றாங்கன்னு இருக்கு. ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களே இப்ப விமர்சனம் பண்ணும்போது இந்த என்ற நம்ம படத்தை விமர்சனம் பண்றாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனம் சில படத்தை போச்சு போறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கக்குறான விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்னைக்கு நல்ல விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதா தெரியல,
திட்டணும், ஹீரோ திட்டணும், டைரக்டர் திட்டணும், இவன் மடையன், இவன் அவன் திட்டா அது அவர் சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இங்க ஏதோ ஒரு சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட் போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பாக்குறாங்க. அப்போ ஒரு சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்றாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படைப்பானு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேன் போறாரு. எந்த ஹீரோவுக்கு மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பத்தி பேசணும், அவங்கள பத்தி பொழுது பேசணும், அந்த படத்தை பத்தி பேசணும். ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம், இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்றேன், இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்க சினிமாவுக்கு நல்ல நினைச்சு அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். இன்னைக்கு சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கவங்க, நம்ம ஒரு காலத்துல இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மோகன் சார், ஆமாம் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியா திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலாம். படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்ட், அப்புறம் டப்பு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசுமோ கரெக்டாக இருப்பாரு அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார். காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்துதான் அந்த கிளைமேக்ஸ் டைலாக், உங்க டைலாக் தான் பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமா ஆமா, அங்கேயே பாருங்க தளபதி யூகே பண்ணியிருக்காரு அவரு. உங்களுக்கு நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் அடைய ரெண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறது இல்ல. அதே மாதிரி இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா